கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 15 வசனம் 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்ற நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழாமல் இருப்போமானால் ஒரு பயனும் இல்லை. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து வாழ்ந்தபோது அவர் நடந்து பிரயாணம் பண்ணுகையில் அத்திமரத்தை கண்டு அதன் கனியை புசிக்க விரும்பினார். ஆனால் அது கனியற்றிருப்பதை அவர் கண்டு அதை சபித்தார். அந்த மரம் அப்படியே பட்டு போனது என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியாகத்தான் அவரால் கழுவப்பட்டு அவர் கிருபையினால் வாழ்கிற நாம் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்றோமா, அல்லது ஏதோ வாழ்ந்தால் போதும் என்று உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரில் நாம் நிலைத்திருப்போமானால் நிச்சயமாக கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். அவரில் நிலைத்திராமல் நம்முடைய எண்ணத்தின்படி உலகத்தின் கிரியைகளின்படி நாம் செயல்படுவோமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. ஆகவே நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். நாம் கனி கொடுப்பதினால் அவர் மகிமைப்படுவார். அவருக்கு சீஷர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து நமக்குள் இருக்கும் பாவங்களை, நமக்குள் இருக்கும் குறைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மிலே நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.